நாம் இந்த வீடியோவில் சீஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்ரோனி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணீரை கொதிக்க வைத்து கல்லுப்பு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணீர் கொதித்ததும் மக்ரோனியை சேர்த்துக்குங்க. மக்ரோனி 15 நிமிடங்கள் வேக வச்சுக்கணும். மக்ரோனி வெந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒயிட் சாஸ் இப்போ பண்ணலாம். இதற்கு கடாயில் பட்டர் சேர்த்துக்குங்க. நறுக்கிய பூண்டு சேர்த்து வதக்கிக்குங்க. பூண்டு வதங்கியதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. மைதா மாவை வதக்கிக்கோங்க. இப்போ ஆரிக்கானோ சேர்த்துக்கோங்க. ஆரிக்கானோ சேர்த்தவுடன் நம்ம காய்த்து ஆற வைத்துள்ள பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். பால் ஊற்றியதும் ஸ்பூன் வைத்து நன்றாக கிளறிக்கொண்டே இருக்கவும். கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருங்கள். தீயை சிம்மில் வைத்து செய்வதால் அது ஒட்டி பிடிக்காமல் அழகாக சாஸ் ரெடியாகும். இப்போ நம்ம பாஸ்தா பண்ணுவதற்கு ஒயிட் சாஸ் ரெடி. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயில் பாஸ்தா செய்வதற்காக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் அல்லது பட்டர் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வைத்துள்ள கேரட் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வைத்துள்ள கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நன்றாக வதக்கிக்குங்க. ஆரிக்கானோ சேர்த்துக்குங்க. பாஸ்தாவுக்கு மிகவும் ருசி கொடுக்கும், மனம் கொடுக்கும். அதனால் ஆரிக்கானோ சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க காரத்திற்காக. இப்போ நன்றாக வதக்கிக்குங்க. காய்கறிகள் வதங்கியது வேக வைத்த மக்ரோனி சேர்த்துக்கலாம். மக்ரோனி சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக்ரோனியை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இப்போ தயார் பண்ணி வைத்துள்ள ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாம். காய்த்து ஆற வைத்துள்ள பால் 1 கப்பு சேர்த்து மக்ரோனியில் திருப்பியும் சேர்த்துக்குங்க. அப்பொழுது நம்ம சாப்பிடுவதற்கு மிகவும் ஜூஸியாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம். துருவி வைத்துள்ள சீஸ் சேர்த்துக்குங்க. நிறைய சீஸ் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். ஒயிட் சாஸ் பாஸ்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.